அம்பேத்கர் அகாடமி நிகழ்ச்சியை பற்றி நான் விவரமாக அறிந்தவர். குறிப்பாக ஐயா இந்த மேடையை எனக்கு அமைத்து தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு, ஐயா ஏபி அவர்களை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயம். அவர் எந்த அளவுக்கு தூய்மையாகவும் வெளிப்படையாகவும் நமது காலத்தில் பணி செய்தாரோ அந்த அளவுக்கு அவர் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கிறார் இல்லத்தில் இருக்கிறார். 97 வயது 98 வயதிலும் இருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் நான் எண்ணுவது புத்தனுடைய தம்மத்தில் படி சிறந்த செயல்பாட்டில் தன்னை ஒரு தகுதி படைத்தவராக இருந்தார். சமூகத்துக்கு செயல்பாடு எப்படி பல வகைகளில் 10 ரூபா வாடகைக்கு கொடுத்தாக்கா எல்லையில ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் செகண்ட் மீட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ ஏபி ஐயா வருவாங்க, குப்சாமி ஐயா வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இதை வளர்த்து எடுத்தோம். ஸோ அது இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். குப்சாமி ஐயா இன்னொரு ஒரு சீனியர் லாயர் ஒருத்தருப்பார், அவர் பேர் மறந்துட்ட உடனே. அவங்களுக்கு இவருக்கும் ஒரே சண்டை. மீட்டிங் நடந்த பிறகு ஒரு கேள்வி கேட்பார் அவர். இந்த லாயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வி அவர் கட்டாயம் கேட்பார். அது மீட்டிங்கில் இருந்து மீட்டிங் முடித்து பதிலும் கேள்வி எல்லாம் முடிச்சு மீட்டிங் முடித்து வெளியே வந்த பிறகு குப்சாமி ஐயாவுக்கும் இவருக்கும் சண்டை வர. இந்த கேள்விக்கு பதில் தெரியாதா அப்படின்னு குப்சாமி சார் கேட்பார். அப்பா தெரியும்ப்பா, எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, ஆனால் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி வரணும் இல்லை, அந்த கேள்விக்கு பதில் தெரியணும் இல்லை அப்படின்ற அப்படியான ஒரு நட்பு உறவு அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கி தந்தவர்களுடைய தகுதிகளை சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது நாம் இன்றைய தலைப்புக்கு நான் பெரிய அளவில் வச்சிடல, ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறேன். புதிய அரசும் மக்களின் எதிர்பார்ப்பும் என்ற அளவில் மக்கள் எதிர்பார்த்தது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும். ஸோ மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும்போது மாற்றப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த என்ன சொல்வோம் நிர்வாகத்தை முன்னெடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் பௌத்த பார்வையில் பார்த்தோம்னா எல்லா மனிதர்களும் புத்தனாக முடியும். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் கேன் பிகம் புத்தா. ஸோ அப்படி நாம் அந்த பார்வையில் நாம் பார்க்கும்போது எங்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், அவர் கில்லி ஏதோ ஒரு பேர் அவருக்கு, அவர் பேர் சொல்லி அவருக்கு அதுதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாது, எல்லா மனிதர்களுக்கும் அறிவு இருக்குது, அதற்கு வழிகாட்டுறதுக்கு அரசாங்கத்தில் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால் உடனே நாம் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது என்று விவாதித்து கொண்டிருக்கோம். ஸோ குறிப்பாக நாம் வைசாக பௌர்ணமி நாள் 31ஆம் தேதி முடிச்சிருக்கிறோம். ஸோ வைசாக பௌர்ணமி நாளில் நான் யூடியூப் சேனல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிது. இந்த தேடுதல் புதிய அரசு மக்களின் எதிர்பார்ப்புகள் என்று கேட்கும்போது பொதுவாகவே எதிர்பார்ப்பு ஐயா சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறோம், கல்வித்துறையில் சமூக நீதித்துறையில் என்னென்ன எதிர்பார்க்குறோன்றது எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக இருந்தால் கூட நான் அதை பௌத்த பார்வையில் எப்படி சொல்கிறேன்னப்பா நினைக்கிறேன்னாக்கா 2026 எது உன்னதமான தேடல் என்ற ஒரு கருத்து. நாம் அனைவரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம், ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கங்கள் பாதுகாப்பை தேடுகின்றன, பெரும்பாலான மக்கள் வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாடுகள் தங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை தேடுகின்றன, பொருளாதாரங்கள் வளர்ச்சியை தேடுகின்றன. தலைவர்களோ செய்திகளின் வேகத்தை விடவும் அதிவேகமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தை
சமாளிப்பதற்கு வழிகளை தேடுகிறார்கள். ஆயினும் ஒரு ஆழமான கேள்வி எஞ்சியே நிற்கிறது. நாம் உண்மையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? போர்கள், பேரழிவுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இடைவிடாத அரசியல் ஆத்திரங்கள் மற்றும் தார்மீக குழப்பங்கள் நிறைந்த இந்த சூழலில் நாம் 31 மே வைசாக பௌர்ணமியை கொண்டாடி நிறைவு செய்திருக்கிறோம். நினைவு கூர்தலுக்காக திருவிழாவாக மட்டும் நாம் வரவில்லை. மாறாக நமது தேடலின் திசையை புத்தர் தனது ஞானோதயத்தோடு நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த கேள்விக்கான விடையை கண்டறிந்தார். தத்துவ கோட்பாடுகள் வழியாக அல்ல, தனது சொந்த வாழ்க்கையின் திருப்புமுனை வழியாக அவர்கள் தேடினார்கள். மச்சிம நிகாயம், அதாவது நீண்ட நிலையான நீளமுடைய சொற்பொழிவுகள், அது பாசர சித்தா, உன்னை தேடுதல் என்று பொருள். புத்தர் சொன்ன வார்த்தைகள் இதோ: இல்லத்தை விட்டு நான் வெளியேறும்போது தன் போதிசத்துவ வாழ்க்கையை பற்றி எளிய மனிதநேயமிக்க நடைமுறை சொற்களில் அவர் விளக்குகிறார். பிக்குகளே, சில காலத்திற்கு பிறகு என் தலைமுடி இன்னும் கரு என இளமையோடு இருந்தபோது, வாழ்வின் வசந்த காலத்தில் எனது தாயும் தந்தையும் விருப்பமில்லாமல் கண்ணீர் மல்க அழுது கொண்டிருக்கிற போதிலும், நான் எனது தலைமொழியையும் தாடியையும் சவரம் செய்து காவி உடை உடுத்தி இல்லற வாழ்க்கையை துறந்து துறவத்தை நோக்கி புறப்பட்டேன். இது பொறுப்புகளில் இருந்து தப்பித்து ஓடும் ஒரு கற்பனையான தப்பித்தல் அல்ல, அல்லது உலகை வெறுமனே நிராகரிக்கும் ஒரு நாடகத்தனமான செயலும் அல்ல. மனிதர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதையும் தற்காலிகமான நிலையற்ற நீடித்த அமைதியை தர முடியாத விஷயங்களை கண்டு கொண்டதிலே போதிசத்துவர் வீட்டை விட்டு வெளியேறினார். துறவரம் போன்றதன் நோக்கத்தை அவர் அமானுஷ்ய மொழியில் கூறாமல் மிகவும் ஒழுக்கமான சொற்களில் பின்வருமாறு கூறுகிறார். அது ஒரு பாலி மொழியில் இருக்கிறது. இவ்விதமான துறவரம் போன்று எது உன்னதமானது அல்லது திறம்பட்டது என்பதை நாடுபவனாகவும் நிகரற்ற அமைதி நிலையை தேடுபவனாகவும் அந்த சொற்றொடர் நம் ஆழ்ந்த கவனத்திற்குரியது. எனவே அந்த சொற்றொடரின் எழுத்துக்கள் எது? இந்த விசாரணையில் மொழி, புற்று நம்பிக்கை தலைமுறையாக சொல்லப்பட்டு வரும் வெற்று முகங்களோ அல்ல. இது ஒரு பழங்குடி மரபோ அல்லது காயம்பட்ட இந்த உலகத்தின் இரு துருவங்களிலிருந்தும் கத்தப்படும் பிடிவாதமான கருத்துக்களோ அல்ல. போதிசத்துவர் ஒரு கேள்வியுடன் மீண்டும் தொடங்குகிறார். மக்கள் மிக விரைவாக ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கவும் உடனடியாக எதிர்வினையாற்றவும் தங்கள் குழுவின் முழக்கங்களை திருப்ப சொல்லவும் வற்புறுத்தப்படும் இக்காலத்தில் எது புரட்சிகரமானது? இந்த கேள்வியை சற்று நிதானிக்க சொல்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளும் இந்த உலகத்திலும் நாம் எதை வளர்த்து கொண்டிருக்கிறோம்? குசல என்று சொல். குசல திறம்பட்டது அல்லது உன்னதமானது. நம்மை பயப்பது அதிகாரபூர்வமானது. தீங்கிலிருந்து விலகி வழி நடத்துவது. குசல என்னும் வெறும் மேலோட்டமான அல்லது உணர்ச்சி மயமான நல்லது என்ற பொருளை மட்டும் தருவதல்ல. ஆரம்ப கால போதனைகளில் இதற்கு ஒரு நடைமுறை சக்தி இருந்தது. இது ஒரு செயல், வார்த்தை, கொள்கை, முடிவு அல்லது எண்ணம் என்ற துன்பத்தை நோக்கி இட்டு செல்கிறது அல்லது நல்வாழ்க்கை நோக்கி இட்டு செல்கிறது என்று அது கேள்வி எழுப்புகிறது. அதுதான் இன்றைய காலத்திற்கு பொருந்தி போகிறது. நவீன ட்ரோன் போர் முறையை குசல என்று கூற முடியுமா? பொதுமக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படும் பட்டினி போரையும் குண்டு வீச்சுக்களையும் எவ்வாறு அழைக்க முடியும்? பழிவாங்கும் அரசியலை ஏற்க முடியாது. காடுகள், ஆறுகள் மற்றும் எதிர்காலத்தை அழிப்பதை நியாயப்படுத்த முடியாது. தார்மீக கட்டுப்பாடு இல்லாத
தொழில்நுட்ப திறமையோ அல்லது போரின் மூலம் போர் வதந்திகளின் மூலமும் ஈட்டப்படும் பெரும் லாபங்களோ குசல ஆகுமா? தார்மீக கட்டுப்பாடு இல்லாத தொழில்நுட்ப திறமையோ அல்லது போரின் மூலம் போர் வதந்திகளின் மூலம் ஈட்டப்படும் பெரும் லாபங்களோ குசல ஆகுமா? இதற்கான பதில் கடினமானது அல்ல. இதை ஒப்புக்கொள்வதற்கு துணிவை பெறுவதில் தான் சிரமம் இருக்கிறது. தீவிரமாக தேடும் ஒரு புலனாய்வாளர் தேடுபவர், இது சாதாரண ஆர்வம் அல்ல, தற்காலிக விருப்பம் அல்ல, இது முயற்சி, பகுத்தறிவு, ஒழுக்கம் மற்றும் எளிதான பதில்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனப்பான்மை குறிக்கிறது. இந்த கேள்வி புதிய அரசும் மக்களின் எதிர்பார்ப்பு. ஒழுக்கம் மற்றும் எளிதான பதில்கள் எதிர்கொள்ள மறுக்கும் மனப்பான்மையை குறிக்கிறது. தேடுபவர் அசௌகரியங்களிலிருந்து தப்பித்து ஓடவில்லை அல்லது வாழ்வின் பொறுப்புகளிலிருந்தும் விலகவில்லை. அவர் மிகவும் ஆழமான கடினமான ஒரு தேடலை மேற்கொண்டிருக்கிறார். அவர் கேட்டார், உயிரினங்களின் நல்வாழ்வுக்கு உண்மையில் எது உதவும்? இந்த கேள்விக்கு அவரது வாழ்க்கையின் பாதையை மாற்றுகிறது. அது நம் வாழ்க்கையும் மாற்ற வல்லது. அணுத்தரம், சந்தி வரபதம், நிகரற்ற அமைதி நிலை. இலக்கு என்பது வெற்றி அல்ல, அமைதி. ஆதிக்கமோ பழிவாங்கலோ அல்ல. எதிரிகளை அவமானப்படுத்துவதோ அல்லது ஆழமான வெறுப்பை அப்படியே வைத்துக்கொண்டு தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்வதும் அல்ல. பேராசை, வெறுப்பு மற்றும் அறியாமை ஆகியவற்றின் முடிவில் உருவாகும் ஒரு உன்னத அமைதியை நோக்கியே போதிசத்துவர் தேடினார். இவையே நாடுகளுக்கு இடையே போர்களுக்கும் சமூகங்களுக்குள் நடக்கும் வன்முறைக்கும் மனித இதயங்களுக்கும் நடக்கும் மோதல்களுக்கு இன்றும் எரிபொருளாக இருக்கின்றன. இதனால் 2026ஆம் ஆண்டு வைசாக் முக்கியத்துவம் பெறுகிறது. இது வெறும் விளக்குகள், சடங்குகள், மலர்கள், காணிக்கைகள் மற்றும் சமூக ஊடக வாழ்த்துக்கள் மட்டும் அல்ல. இவை நேர்மையுடன் செயல்படும் அவற்றுக்கென ஒரு இடம் உண்டு. ஆனால் வேஷாக் நம்மிடம் இன்னும் கூர்மையான கேள்விகளை கேட்க வேண்டும். நமது கூட்டு தேடலை பற்றிய நாகரிக அளவிலான சோதனையை அது கட்டாயப்படுத்த வேண்டும். அச்சத்திற்கான காரணங்களை பெருக்கிக் கொண்டே நாம் பாதுகாப்பை தேடுகிறோமா? சமூகங்கள் சிதைந்து கொண்டிருக்கும் போது நாம் வளத்தை தேடுகின்றோமா? குழந்தை இடுபாடுகளுக்கு முதையுண்டு கிடக்கும்போது நாம் உத்திகள் சார்ந்த சாதகங்களை தேடுகிறோமா? மனிதர்களை புத்திசாலியாக்காமல் வேகமான தொழில்நுட்பத்தை மட்டும் தேடுகிறோமா? இந்த பூமியை வாழ தகுதியற்றதாக மாற்றிக்கொண்டு நாம் வசதியை தேடுகிறோமா? புத்தரின் கேள்வி இன்றைய தற்போதைய சூழலுக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிக்கும் மிகவும் பொருத்தமாக இருப்பதாக நான் எண்ணுகிறேன். எனவே இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? எது துன்பத்தை குறைக்கிறது? எது உயிர்களை பாதுகாக்கிறது? எது கிரகத்தை பாதுகாக்கிறது? எது நீண்ட கால வாழ்வை உருவாக்குகிறது? எது அழிவிலிருந்து நம்மை விலக்கி வழி நடத்துகிறது? அது உண்மையிலேயே உன்னதமானது. அது இன்னமும் இந்த அமைதியற்ற காயம்பட்ட உலகத்தை தீங்கான பாதையில் மீட்டெடுக்க உதவக்கூடும். வேஷாக் 26 வெறும் ஒளியாக மட்டுமல்லாமல் அது வழியாகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் வைசாகத்தின் சொல்லி எடுத்த ஒரு குறிப்பு. ஸோ இந்த நேரத்தில் நாம் மைய தலைப்பிலிருந்து விலகாமல் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னரே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் புத்திசம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கும். இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட், மாற்றத்தை விரும்புகிற கவர்மெண்ட், அவங்க கேட்குறது ஊழலற்ற மது குடி வெறி உள்ள இடத்தையெல்லாம் கடந்து நாம் அதை ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடோடு இந்த
வந்திருக்கிறது. அவர்களிடம் நான் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் குறிப்பாக பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி அரங்கத்திலிருந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது, 1ஆம் வகுப்பு முதல் முனைவர் பட்டம் வரை பௌத்த பாடங்களை முன்னெடுத்தால் அவர்கள் எதிர்நோக்கும் அல்லது அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன் தன்னுடைய கொள்கையை வெளியிட்டது நிச்சயமாக உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறது பல அயல் நாடுகளில் என்பது உண்மை. எனவே பௌத்த சமய தேவைகளுக்காக ஒரு தனி பிரிவு வேண்டும் என்று கேட்கிறோம். இந்து அறநிலையத்துறையின் கீழ் அல்லது சிறுபான்மையோர் நலத்துறையின் கீழ் ஒரு பௌத்த தலங்களை பராமரிக்கவும் பௌத்தர்களின் ஆன்மீக தேவைகளை கவனிப்பதற்கும் தனி பிரிவு அல்லது ஒரு வாரியம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நான் அரசுக்கு முன்வைக்கிறேன். பல்கலைக்கழகங்களில் பாலி மொழி படிப்பு, புத்தர் பெருமானின் போதனைகளும் பௌத்தத்தின் மூலம் அறநெறிகளும் எழுதப்பட்ட ஆதி மொழியான பாலி மொழியை படிப்பதற்கும் அதில் ஆராய்ச்சி செய்வதற்கும் தமிழகத்தில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களில் தனி பாடங்கள் டிபார்ட்மெண்ட் உருவாக்க வேண்டும். இன்றைய ஒன்றிய அரசு பாலி மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவித்துள்ளது. ஸோ இன்றைய அந்த அந்தஸ்து படி நாம் பல ஆய்வு நூல்களை மொழியாக்கம் செய்ய அதிக வாய்ப்புள்ளது. புராதன இடங்கள் தமிழகத்தில் சிதிலமடைந்து கிடைக்கும் பௌத்த வரலாற்று சின்னங்களை புத்தர் சிலைகளையும் கண்டறிந்து பேராசிரியர் முனைவர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் சோழ மண்டலத்தில் பௌத்தம் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். அதை தமிழிலும் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த நூல் அடிப்படையாக கொண்டு சோழ மண்டலத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து புத்தர் சிலைகளையும் மீண்டும் அரசு நிர்மாணிக்க வேண்டும் என்பது மற்றொரு கருத்து. நெதர்லாந்து நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற சோழர் கால செப்பேடுகள் சோழ மன்னர்களுக்கும் தமிழுக்கும் உயர்ந்த பௌத்த அடையாளங்கள். இவற்றை நாகை மாவட்டத்தில் ஒரு அருங்காட்சியகம் நிறுவப்பட்டு தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த முன்வைப்பு. தமிழக அரசும் மற்றும் தனியார் பௌத்த கல்வி நிறுவனங்களின் 1ஆம் வகுப்பு முதல் முனைவர் பட்டம் வரை பாடத்திட்டங்களை நிறுவிட மற்றும் பௌத்த விகார பள்ளிக்கூடங்கள் தம்ம பள்ளிக்கூடங்கள் நடத்த நிலங்கள் ஒதுக்கிடவும் திட்டங்கள் முன்வைப்பதுடன் அனைத்து தரப்ப மக்களின் பண்பாட்டை மொழியை போற்றி பாதுகாக்கும் தமிழ்நாடு புதிய அரசு நியாயமான அறநெறி கல்வி மற்றும் மொழி கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் இந்த கருத்தில் முன்வைக்கின்றேன். தொடர்ந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேற்றுகிறேன். நன்றி வணக்கம்.